பெரிய இன்ஸ்பிரேஷனா எனக்குலாம் இருந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஒரு நடிகரா ஒரு இடத்துல இந்த இடத்துல நிக்கிறதுக்கு கூட அவர் தான் காரணம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்திருப்பாங்க, பார்த்து வளர்ந்துருப்போம். நிறைய நடிகர்கள் வந்து போறாங்க, நிறைய இயக்குநர்கள் வந்து போறாங்க, நிறைய மக்கள் வந்து போறாங்க. ஒரு சில பேர் தான் உலகம் அழியும் தொட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிலைச்சு நிற்பாங்க. உலகத்தோட இறுதி நாட்கள் வரை நிலைச்சு நிற்பாங்க. அந்த வகையில அண்ணன் விஜயகாந்த் எப்போதும் கோடிக்கணக்கான தாய்மார்கள் உள்ளத்திலையும் அவரது தொண்டர்கள் உள்ளத்திலையும் அவரை சார்ந்த எல்லோருடைய உள்ளத்திலையும் எப்போதும் நிலைச்சு நிற்பாரு. ஏன்னா அவர் செய்த உதவிகள் அப்படி. அவங்க இதுல எடுத்து நீங்க ஒன்னொன்னையும் பாத்தீங்கன்னா மக்கள் நல பணிகளா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயங்களும் திரைப்படத்துறையில எங்களோட துறையில அவரு இதுவரைக்கும் பண்ண எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரு ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போதும் சரி, சின்ன சின்ன கதாபாத்திரம் இன்னைக்கு ஒரு முன்னணி கதாபாத்திரம் வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போதும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு மூலையிலயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தலைவரோட பேச்சு இல்லாம இருக்காது. எந்த ஷூட்டிங் அப்படி நான் கடந்து போனதே கிடையாது. அவரு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம், அவர் இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பாடு, ஒரு பிரச்சனை வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு. நிறைய பேர் இருக்க சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீங்க திரைக்கு வெளியில நியூஸ்ல வந்தது மக்களுக்கு தெரியும், அவங்க கழக நிர்வாகிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். திரைத்துறையில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஒரு மனுஷனை ஒரு குறை கூட கடைசி வரைக்கும் சொல்ல முடியாம திணறிய வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே சின்சியரா இருந்த ஒரே ஹீரோ. அத்தனை முதலாளிகளும் சம்பாதிக்கணும், அத்தனை தயாரிப்பாளர் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஹீரோ. எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும்னு போட்டு போட்டு போதும் போதும்னு சொல்ல வரைக்கும் சாப்பாடு போட்ட ஹீரோ. தமிழ் சினிமாவில் சாப்பாடு என்பதை விஜயகாந்துக்கு முன்னாடி விஜயகாந்துக்கு பின்னாடி ஒரு வரலாற்றை உருவாக்கி வச்சு வரவர். அந்த மனிதர் இன்றைக்கு எங்களோட இல்லை. அவர் இல்லைன்ற என்ன எனக்கு இல்லவே இல்லை, அது எங்களோடவே இருந்துட்டு இருக்காரு. அவர் நிச்சயமா அவரை போல இன்னொரு இருக்க போவதில்லை, பிறக்க போவதும் இல்லை. அவர் இறைவனோடு இறைவனாக சேர்ந்து விட்டார்.